வணக்கம் விவசாயிகளே. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஏற்கனவே போஸ்ட் பண்ண ஒரு ப்ராடக்டோட ஒரு ரிவ்யூ தான் கொண்டு வர போகிறேங்க. இது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அதனால தான் இன்றைக்கி ஒரு வீடியோவை இதை போஸ்ட் பண்ணிடலாம், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறக்காக இது கொண்டு வந்திருக்கேன். ஸ்பெஷலாக சொல்ல போகணும்னா, நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸுமே பர்சனலாக நான் வேல்யூவேஷன் பண்ணுவேன். எப்படி அதோட ரிசல்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம தோட்டத்துக்கு கொடுத்து அதோட ரிசல்ட்ஸ் எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஓகே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வீடியோஸில் போஸ்ட் பண்ணிவிட்டு சேலுக்கே கொண்டு வருவோம். இந்த ப்ராடக்ட் எங்கிட்ட அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இல்லை. ஏன்னா நம்ம சொட்டு நீர் பாசன முறையில் சாகுபடி பண்ணலை. அதனால் இந்த ட்ரிப் கேரர் அப்படிங்கிற ப்ராடக்ட் நம்ம செக் பண்ணவே இல்லை. கம்பெனிக்காரங்க இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது போக ஒரு விஷயம் எனக்கு பர்சனலாக பிடிச்சது. அது என்ன அப்படின்னா, பாஸ்பாரிக் ஆசிட் யூஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இது சாகுபடி பண்ணிட்டு இருந்தாலுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம், பயிருக்கு எந்த விதமான பாதிப்பும் கொண்டு வராது அப்படின்னு சொல்லுங்காட்டி எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் அக்செப்ட் பண்ணிவிட்டு நான் ப்ரொமோஷன் பண்ணுறேங்க. ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணினேன். எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்தது. ஏன்னா நம்ம விவசாயிகள் எல்லாருமே வாங்கிட்டு இது வரைக்கும் ஒரு நெகட்டிவ் ரிப்போர்ட் கூட வரல. எல்லாமே யூஸ் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட 90% மேலே இது அடைப்பு எடுத்துருது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம சாகுபடி பண்ணிட்டு இருக்கக்கூடிய காலங்களையும் இது விடுறதுனால அடைப்பு ஏற்படாத முழுவதுமாக நம்மளால் தவிர்க்க முடியுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாருமே ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது சாகுபடி பண்ணிட்டு இருக்கும்போது யூஸ் பண்ண முடியாது. இன்னொரு விஷயம் எனக்கு பர்சனலாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது என்னன்னா, இது பாஸ்பாரிக் ஆசிடே, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தான் அந்த அளவுக்கு அடைப்பை எடுக்கும், இது அந்த அளவுக்கு அடைப்பை எடுக்காதுன்னு நானே ஃபீல் பண்ணிட்டு ஒரு அசம்ஷனுக்கு வந்துட்டேன். சரி கொடுப்போம், ரிசல்ட்ஸ் நல்லா இருக்குமா இல்லையா? எனக்கு மேக்ஸிமம் நல்லா இருக்காதுன்னு தான் தோணுச்சு. ஏன் அப்படின்னா, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தான் அடைப்பை எடுக்கும், பாஸ்பாரிக் ஆசிட் அடைப்பை எடுக்காது அப்படின்னு சொல்லி நான் நினைச்சிட்டு அந்த அளவுக்கு நான் கான்ஃபிடென்ட்டாக எந்த வித ரெக்கமெண்டேஷன்ஸும் கொடுக்கல. பட் நம்ம விவசாயிகள் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு 90% மேலே அடைப்பு எடுத்துறது. குறிப்பாக ஒரு விவசாயி நான் அடைப்பு எடுக்காத இடத்தெல்லாம் நோட் பண்ணி வச்சுருந்தேங்க. அந்த இடத்துல எல்லாம் இது ட்ராப்லெட்ஸில் சொட்டு போட ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் இந்த அளவுக்கு ஒரு ரிவ்யூ பெற்று தந்திருக்கு அப்படிங்கிறது. உங்களுக்கும் தேவைப்படுது அப்படின்னா மேலே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். உங்களுடைய சாகுபடியில் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் அடைப்பு நீக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணுங்கள். இது அடைப்பையும் நீக்கும், அதே சமயத்தில் டிஏபியாகவும் ஆக்ட் ஆகும். ஸோ இது யூஸ் பண்ணுறது எப்படின்னா, 200 லிட்டர் தண்ணி, 5 கிலோ நம்ம பாஸ்பாரிக் ஆசிட், அது கூட 10 கிலோ யூரியா கலந்து ஒரு ஏக்கருக்கு கொடுங்க. அடைப்பு ஃபுல்லாக எடுத்துரும். ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் எண்டு கேப்பை ரிமூவ் பண்ணி ஒரு டைம் ஃப்ளஷ் அவுட் பண்ணிட்டீங்கன்னா போதும். 100க்கு 95% மேலே இருக்கக்கூடிய அடைப்புகள் எல்லாமே எடுத்து கொடுத்துரும். இது முற்றிலும் உண்மை. வேணும்னா மேலே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.